இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நற்செய்தியின் மூலம் சிந்திக்க இருக்கும் தலைப்பானது முழு மனதுடன் அன்பு செய்வார்களாக. இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால், திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து எவ்வாறு நிலை வாழ்வை அடைய முடியும் என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு அருமையாக, திருச்சட்ட நூலில் இருக்கும் சட்டத்தை கடைபிடித்தாலே போதும் நாம் நிலை வாழ்வு அடைய முடியும் என்று கூறுகிறார். முதலில் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூறுவாயாக. அடுத்து உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாம் இதை சிந்தித்து பார்த்தால் எவ்வாறு மற்றவர்கள் மேல் அன்பு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழும்புகின்றது. அதைத்தான் இயேசு அழகான இந்த ஓமை மூலியமாக நம்மிடம் கூற வருகிறார். அதாவது மிக அழகாக இந்த ஓமை வாயிலாக கூறுகிறார். ஓமை நல்ல சமாரியன். இந்த ஓமையில் 3 நபர்களை நாம் காணலாம். ஒன்று குருவானவர், இரண்டாவது லேவியர் மற்றும் மூன்றாவது நல்ல சமாரியன். குருவானவர் என்ன செய்தார் என்று பார்த்தால், பாதிக்கப்பட்டவரை பார்க்கின்றார். ஆனால் தனக்கு நேரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து அவரை கடந்து விட்டார். குரு என்றால் என்ன? நல்வழியில் தலைமை தாங்குவோர் மற்றும் கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கும்போருக்கு உதவி செய்பவரே ஆவார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்ற இயேசுவின் பொன் விதியை கடைபிடிக்காத ஒருவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக லேவியர். அவரும் தனக்கு வேலை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு குருவானவர் எவ்வாறு சென்றாரோ அவ்வாறே அந்த லேவியரும் சென்று விட்டார். கடைசியாக நல்ல சமாரியன் அந்த இடத்திற்கு வந்து அவர் அந்த பாதிக்கப்பட்டவரை பார்த்து அவர் மேல் முழு அன்போடும் முழு பரிவோடும் அவரை ஒரு சாவடியில் சேர்த்துவிட்டு அவருக்கு தேவையான மருத்துவ செலவிற்கு அவர் அனைத்து காசுகளையும் அந்த மருத்துவரிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். குருக்கள் அவரை அணுகும் மக்களை அவர்கள் ஒரு அன்பு பரிவு பார்க்காமல் ஏதோ ஒரு நபராக ஒதுக்கி பார்க்கிறார்கள், குறிப்பாக ஏழை மனிதர்கள். ஆனால் ஒரு சாதாரண மனிதன் அவனை சுற்றியிருக்கும் மனிதர்களை அன்பு பரிவு கொண்டு ஒரு மரம் தான் கொணரும் கனியிலேயே கண்டுபிடிக்கப்படும் என்பதை நினைக்கும். மத்தேயு அதிகாரம் 6 இறைவசனம் 20 வாசிப்பது போல வழியாக வாழ்ந்து பிற வாழ்விற்கு பணிகின்றான். ஆகவே எவ்வாறு முழு மனதுடன் அன்பு செய்ய முடியும் என்று பார்த்தால், இந்த 2 விஷயத்தை நாம் கடைபிடித்தாலே போதும் அன்பு என்னும் இயேசுவின் ஒளி நம்மிடம் வந்தடையும். அந்த 2 விஷயம் என்னவென்றால் பொறுமை, பிறநலம். பொறுமை என்னும் குணம் நம்மிடம் இருந்தால் அன்பு என்னும் ஒளி நம்மிடம் வந்து சேரும். ஆகவே பொறுமை என்றாலே நமக்கு நினைவு வருபவள் புனித அன்னை தெரேசா. அன்னை தெரேசா ஒரு நாள் தன் பிள்ளைகளுக்கு உணவு வேண்டும் என்று நினைத்து நகருக்குள் சென்று ஒரு நபரிடம், என் பிள்ளைகளுக்கு பசிக்கின்றன, ஆகவே உம்மிடம் இருக்கும் ஏதேனும் உணவை தருமாறு கேட்டார். அதற்கு அந்த நபர் என்ன செய்தார் என்றால், அவனுடைய எச்சினையை தன் அன்னை தெரேசாவின் கைகளில் துப்பி இதை எடுத்து செல்லுமாறு கூறினார். உடனே நமது அன்னை தெரேசா மிக பொறுமையுடன் இருந்து மற்ற கையை நீட்டி, அந்த எச்சினை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எச்சினை தவிர்த்து வேறேதேனும் இருந்தால் என் பிள்ளைகளுக்கு தருமாறு என்று பொறுமையுடன் கேட்டுக்கொண்டார். ஆகவே இத்தகைய பொறுமையுடன் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது சுயநலம். சுயநலம் இல்லாமல் எவ்வாறு வாழ முடியும் என்று பார்த்தால், ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் ரத்தன் தாத்தா என்ற ஒரு மாமனிதன். நம் காலத்தில் வாழ்ந்தவர். இந்த சுயநலம் உலகில் சுயநலம் இல்லாதவர் என்று இவரை கூறலாம். இவர் ஒரு பணக்காரர். ஆனால் இவர் தான் பணக்காரன் என்று காட்டிக்கொள்ளாமல் ஏற்றத்தாழ்வு சுயநலம் பாராமல் மற்றவருக்கு முழு அன்போடும் முழு ஆற்றலோடும் அன்பும் மற்றும் உதவியும் செய்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, பொறுமை, சுயநலம் என்னும் இவை 2ம் நாம் கடைபிடித்தால் நாம் முழு மனதுடன் அனைவரையும் அன்பு செய்யக்கூடும். ஆகவே அனைவரும் நம் மீட்பின் இயேசுவிடம் தயக்கம் இல்லாமல் இந்த 2 விஷயத்தை கேட்போம். பிறகு இயேசுவின் என்னும் அன்பை நமது மனதில் ஒளிர செய்ய சிறப்பாக மன்றாடுவோம்.